பயப்படாதீங்க. என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே, இருட்டினில் நீதி மறையட்டுமே, தன்னால் வெளிவரும் தயங்காதே, தலைவன் இருக்கிறான் மயங்காதே. திமுக சேலம் என்பது திமுகவின் கோட்டை அப்படின்னாங்க. அந்த கோட்டையில் ஓட்டை போட்டு தமிழக வெற்றி கழகத்தின் கோட்டையாக மாறிவிட்டது. இனி சேலம் என்றால் தமிழக வெற்றி கழகம், இனி சேலம் என்றால் எங்கள் அண்ணன் பார்த்திபன் என்கின்ற ஒரு நிலையை உருவாக்கி இருக்கிறோம். சாதாரண கூட்டம் கிடையாதுங்க. எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு தளபதியின் புலி கூட்டமாக நாங்க தயாராக இருக்கிறோம். இந்த சேலம் மண்ணில் இருந்து நான் சொல்றேன், திமுக கட்சியை சார்ந்த நிர்வாகிகளுக்கு ரசிகர்கள் கூட்டம் சொல்றீங்களே, தெம்பு இருந்தா திராணி இருந்தா துணிச்சல் இருந்தா வாருங்கள். சமூக நீதியை பத்தி பேசுவோம், சமத்துவத்தை பத்தி பேசுவோம், ஜனநாயகத்தை பத்தி பேசுவோம், அண்ணல் அம்பேத்கரை பத்தி பேசுவோம், பெரியாரை பத்தி பேசுவோம். முடிஞ்சால் என்ன வெற்றி பெற்றுங்க பாத்துருவோம். நாங்கள் ரசிகர் கூட்டம் அல்ல, இந்த தமிழ்நாட்டில் மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை உருவாக்கக்கூடிய கூட்டம். எம்ஜிஆர் என்கின்ற மூன்றெழுத்து எப்படி தமிழ்நாட்டில் மிகப்பெரிய புரட்சியை ஏற்படுத்தியதோ, அண்ணா என்கின்ற மூன்றெழுத்து தமிழ்நாட்டில் எப்படி மிகப்பெரிய எழுச்சியை ஏற்படுத்தியதோ, வெற்றி தலைவர் தளபதி அண்ணன் விஜய் என்கின்ற மூன்றெழுத்து தமிழ்நாட்டில் எழுச்சியையும் புரட்சியையும் ஏற்படுத்தும். டிஎம்கே என்கின்ற அந்த மூன்று எழுத்தை டிவிகே என்கின்ற மூன்று எழுத்து வீழ்த்தும். திரும்ப திரும்ப சொல்றேன், எங்களை சாதாரணமாக எடை போடாதீர்கள். எல்லாவற்றையும் எதிர்கொள்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். காற்றாற்று வெள்ளத்தில் கரைந்து செல்வதற்கு நாங்கள் ஒன்றும் களிமண்கள் கிடையாது. அந்த காற்றாற்று வெள்ளத்தின் திசை வழி போக்கையே மாற்றக்கூடிய கரும் பாறைகள் என்பதை மறந்துடாதீங்க. களமும் சரி காலமும் சரி எங்களுக்கு சாதகமாக இருக்கு. பிறப்பின் அடிப்படையிலே உயர்வு தாழ்வு உண்டு என்று சொல்வது பிஜேபி மாடல். பிறப்பின் அடிப்படையில் நாம் எல்லோரும் சமம் என்று சொல்வது எங்கள் அண்ணன் விஜயின் மாடல். அதற்காகத்தான் கொள்கை தலைவராக தந்தை பெரியார் அவர்களையும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களையும் நம்ம முன் வச்சிருக்கிறோம். அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் சாதாரணமாக இந்த நிலைக்கு வரல. அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பேரை உச்சரிப்பதற்கே பல கட்சியை சார்ந்த தலைவர்கள் பயப்படுவாங்க. சாதி பின்னணி இருக்குமோ என்று பயப்படுவாங்க. ஆனா எங்க தலைவர், நீங்க சொல்றீங்கல்ல நடிகர் கூத்தாடி நடிகர் என்று சொல்றீங்களே, எங்க தலைவர் தளபதி தான் அந்த அம்பேத்கர் அவர்களை உலக அரங்கில் பேச வச்சிருக்கிறார். இதுதான் தலைமை பண்பு, இதுதான் புரட்சி. தென் தமிழகத்தில் குறிப்பிட்ட இடத்துல தான் அண்ணல் அம்பேத்கர் அவருடைய பிறந்த நாளை கொண்டாட முடியும். தமிழக வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவராக அண்ணல் அம்பேத்கர் அவர்களை அறிவித்த பிறகு எல்லா சமுதாயத்தை சார்ந்தவர்களும் எங்க